ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப்பனீஸ் ஃபீல் குட் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ரொம்பவே சிம்பிளுங்க. அப்படியே சும்மா ஹாட்டாகவும் அப்படியே ரொம்ப ப்ளே பாயும் அப்படியே ரொம்ப கேஷுவலாக கூலாக இருக்க நம்ம ஹீரோக்கும், அதே மாதிரி யாருக்கிட்டையும் பேசாமல் ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்க நம்ம ஹீரோயினுக்கும் எப்படி இந்த லவ் வந்து நடக்குன்றதை ரொம்ப அழகாக இந்த ஸ்கூல் லைஃப் வந்து காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக இதில் என்ன ஒரு பெட் நடக்குன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ரொம்ப திமிரில் ரொம்ப ஆணவத்தில் இருப்பாள். எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி தான்டா, என் பின்னாடி தான்டா நாய்க்குட்டியாட சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெனாவட்ட இருப்பான். ஹீரோஸோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சரிடா மச்சான் நீ தான் பெரிய ஆள் இல்லை, இந்த பொண்ணை மட்டும் கரெக்ட் பண்ணி காமின்னு சொல்லிட்டு ஒரு பெட் வைக்க, அந்த பெட்டில் நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சானா, ஹீரோயினை கரெக்ட் பண்ணா இல்லைன்றதை ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க டேரக்டாக படத்துக்குள்ளே போகலாம். ஸோ படத்தோட ஆரம்பத்தை என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி ஜாப்பனீஸ் ஸ்டோரியிலும் கொரியன் ஸ்டோரியிலும் வந்து அப்படியே ஹீரோ போக்கு அப்படியே ஒன்று சுற்றி பொண்ணுங்களாம் ஓஹோ வந்துட்டாண்டா க்யூட்டி சாக்லேட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக போக்கல அப்படியே இவனோட ஃப்ளாஷ்பேக்லாம் காமிக்கிறான். அது சின்ன வயசில் காமிக்கிறப்ப இவனை சுற்றி பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க. ஏன்டா அவங்க கதையில் வந்து பசங்களே கிடையாது, நம்மள தான் இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே ஸ்கூலுக்கு வரோம், அப்படியே சுற்றி பொண்ணுங்க மட்டும் தான். இவன் வந்து பண்ணுவான், பசங்கிட்ட பேசவே மாட்ட மாதிரி தோணுது. அப்படியே அவங்க கண்ணை காமிக்கிறாங்க, காதை காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ பில்டப்லாம் கொஞ்சம் ஓவராக எனக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுவான், அது இந்த நம்ம காலேஜ் தான் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு எல்லா டைமே வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட தான் இருப்பான். ஆனால் திடீர்னு லஞ்ச் டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கே பொண்ணுங்க இருக்காங்க அவங்க கூட போய் உட்காந்து இந்த டின்னர் சாப்பிட்றது லஞ்ச் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இவன் என்ன பண்ணுவான், ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டுக்காம டேரெக்டாக பொண்ணுங்க பக்கம் உட்காந்து போயிட்டு சாப்பிட்டு அப்படியே இந்த பக்கம் கேஷுவலாக இந்த பக்கம் வர அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டு போயிட்டாங்க. டே மச்சான் நாங்கள் வந்து நீ பார்க்கல, இல்லைடா நாங்கள் சத்தியமாக பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு உருட்டா பயங்கரமாக உருட்ட. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டேய் அடிங்க எவ்வளோ தைரியம்டா உனக்கு வந்து இப்படியே அவனுக்கு இது பண்ணுவான், என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் என்ன பொண்ணு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து டென்ஷனை கத்த. அப்போ என்ன பண்ணுறான், இன்னொரு ஃப்ரெண்டு வரான். இன்னொருத்தன் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறான், இதுதான்டா என்னோட ஆள் பற்றி அவ்வளோ அழகாக இருக்கா க்யூட்டாக இருக்கா இது மாதிரி அப்படியே சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கெலாம் வந்து கொஞ்சம் ஓவர் திமிரு. என்னடா டே பொண்ணுங்க நலைறீங்க, நான் படுற எப்படி சிங்கிளாக இருக்கேன், இந்த மாதிரி இருக்குண்டாடே, நான் பொண்ணுக்கு பக்கம் போனாலும் பார்த்தீங்களா பொண்ணு பக்கம் போனாலும் நான் சிங்கிளாக தான்டா இருப்பேன் அப்படின்னு ஓவராக சொல்ல. அவனை ஹீரோட நினைப்பேன்னா இந்த ஃப்ரெண்டு காமிப்போ பார்த்தீங்களா ஒரு பொண்ணு, நான் அதெல்லாம் இந்த பொண்ணை நான் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடுவேன், ஜுஜுபி மேட்ரு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் சொல்லிட்டு ஓவர் திமிராக சொல்ல அவங்களுக்குலாம் டென்ஷன் ஆகிடுது. ஆமாம் அப்படியே நீ தான் வந்து லவ் பண்ணி அந்த பொண்ணுங்களாம் கரெக்ட் பண்ண மூஞ்சப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கலாய்க்க நம்ம ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன பற்றி இப்படி சொன்னால், நான்லாம் பொண்ணுங்க ஃபேன்ஸ்டா, எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கடா, அதெல்லாம் அப்படி தான் போய் நான் ஐ லவ் யூன்னு சொன்னால் அவ்வளோதான் எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி வந்துடுவாங்க நாய்க்குட்டி ஆட்டம் அப்படின்னு ஓவராக சொல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்கிறாங்க. டேய் நீ சும்மா சொல்கிறடா, வாழ்க்கை இதுலடா அப்படி இப்படின்னு தத்துவம் சொல்ல, போதும் உனக்கு என்ன பொண்ணுன்னு கட் பண்ணி காமிக்கணும், நீ வா வெளியே, நீ எந்த பொண்ணை காமிக்கிறோ அந்த பொண்ணை வந்து ஜஸ்ட் 5 அண்டத்துக்குள்ளே வந்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீரவசனாலாம் பேச, அப்படியே எவ்வளோச்சா சரிடா வாடா வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போயிட்டு நீங்கள் 5 அண்டத்துக்குள்ளே ஒரு பொண்ணை காமிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்ல இவனுக்கு வந்து அப்போ தான் வந்து இவனுக்கு நம்ம ஹீரோக்கு அப்படியே பத்திரமாது, என்னடா இது பொண்ணுங்க நம்ம லவ் சொல்லுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க அப்படியே நம்மளை விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிறானா, அடடா என்னடா இது நம்மளை விட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, இதெல்லாம் சரி போட்டாது. இப்போவே வந்து 5 அண்டத்துக்குள்ளே நான் ஒரு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு பொண்ணாக கை காமிக்க, இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், நான் இப்போ பண்ணுவேன் பார்த்தீங்களா வெறும் 5 அண்டத்துக்குள்ளே நானே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண சொல்லிட்டு 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லலாம் பார்த்தா டக்குன்னு அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா. அதாவது இந்த படத்தோட ஹீரோயின் தான் இவ வந்து அங்கே மாடி மேலே இருப்பாளா, பார்த்த உடனே ஆஹா என் கனவு கண்ணியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் கனவு தேவதை கண்டுபிடிச்சிட்டேன், நான் இத்தனை நாள் வந்து நான் இந்த பொண்ணுக்காக தான் என்னோட உயிரை வந்து கையில் பிடிச்சி காத்துனேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக பில்டப் சொல்ல எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. நானும் என் வாழ்க்கையில் 5 10 20ன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ற, பட் ஆனால் ஒரு பொண்ணு என் கண்ணுக்கு வந்து மாட்டலே. ஓகே லெட்ஸ் பேக் டு த ஸ்டோரி. அப்புறமா வந்து இவனா சொல்லுவான், டே மச்சான் நீ சொன்ன பார்த்தியா பெட்டு, இந்த பொண்ணை பாரு நான் போகிறேன் என்னோட அழகெலாம் மாய்க்கிறேன் இனிமேட்டு பாரு ஆஹா ஓஹோன்னு நம்ம டிஆர் ராஜேந்திர மாதிரி பேசி ஸ்ட்ரைட்டாக போய் என்ன பண்ணுறான், அந்த செவட்டாக வந்து அந்த கை வச்சுட்டு, ஹேய் நான் தான் வந்து இந்த ஸ்கூலோட ரொம்ப ஹேண்ட்ஸமான சாக்லேட் பாய், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறேன் வா 2 பேரும் சேர்ந்து டேட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கேஷுவலாக கேட்க, வந்துட்டான்டா ஒரு லூசு பையன் கிறுக்க மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்க, இந்த பாரு முதல்ல வந்து ப்ரப்போஸ் பண்ண எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கோ, அப்புறமா என்ன சொல்லுமோ சொல்லு, அந்த அஞ்சான் படம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சம்மந்தா, அது மாதிரி முதல்ல நில்லு உன் கால் நின்று தரையில் பண்ணலான்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து ஒரு நம்ம ஹீரோக்கு வந்து பல்ப் கொடுத்துட்டா. நம்ம ஹீரோவை வந்து ஓன்னு ஒப்பறிக்கிறான், நான் தாண்டா அழகுன்னு நான் நினச்சேன், பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு மேலே இருக்காடா மச்சான் எப்படா இந்த பொண்ணை என்னை கரெக்ட் பண்ண காமின்னு சொல்லிட்டு இந்த ராஜா ராணியில் வர மாதிரி நம்ம ஆரியா வந்து அந்த சந்தானத்தை கேட்பான் பார்த்தீங்களா, டேய் இந்த ஃபிகர் எப்படி உஷார் பண்ணணும்னு எனக்கு கற்றுக் மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் போய் கேட்குறான். இவனும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எக்கச்சக்க ஐடியாஸாக சொல்ல
சொல்லுவாங்க, டேய் மச்சான் நீ இப்படி பண்ணுறா, நீ மச்சான் நீ அப்படி பண்ணான்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒன்றுனா போய் ட்ரை பண்ணால் ஒன்றுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறான், போய் கூகுள்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டான். கூகுளே எனக்கு வழி காமினோடனே கூகுளில் நிறைய இது சொல்லுது. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறான். போய் நம்ம ஹீரோயின்கிட்ட ஒவ்வொரு இதுவும் ப்ரப்போஸ் பண்ணுறான். நின்று ப்ரப்போஸ் பண்ணால், படுத்து ப்ரப்போஸ் பண்ணால், கையை எடுத்து கும்பிட்டு ப்ரப்போஸ் பண்ணால், மயங்கலையாவ நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப திமிராக ரொம்ப கேஷுவலாக போயிட்டே இருக்காளா. இவனுக்கு அப்படியே அள்ளுட்டுறது, என்னடா இது நம்ம எப்படி ப்ரப்போஸ் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாளே, என்னடா ஒன்று பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே நாய்க்குட்டியாட்டம் மாறிட்டான். முன்ன வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஒவ்வொரு டைமும் அந்த பொண்ணுங்களை தான் வந்து நாய்க்குட்டி நினைப்பான். பார்த்தா இவனே வந்து என்ன பண்ணிட்டான், அந்த ஹீரோயின் பின்னாடி வந்து நாய்க்குட்டியாக போக ஆரம்பிச்சிட்டான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம இது மாதிரி எந்த ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுனதே இல்லையா. இவன் வந்து வேணான்னு சொன்னதுன்னே எனக்கு வேணும்னு கேட்குறேன். என் மனசை வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் உட்காந்து ஓன்னு ஒப்பரிச்சு புலம்ப நம்ம ஹீரோ வந்து கன்ஃபார்ம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா, அடித்தா இந்த பொண்ணு தான்டான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயின்காகவே இறங்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறான், ஹீரோயின் எந்தெந்த பஸ்ஸில் போகிறானோ எல்லா பஸ்லையும் ஏறான். அப்போ ஒரு பஸ்ஸில் ஏறப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினோட அப்போ தான் வந்து ஆவேசத்தை பார்க்குறான். அங்கே வந்து என்னாச்சு, இந்த முதியோர்கள்லாம் உட்கார பார்த்தீங்களா, அதில் வந்து வேற ஒரு பையன் உட்காரானா. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே திமுறா, ஹேய் எங்கே உட்கார்ற, இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சு, இல்லை வந்து ஓல்டு பீப்புள் உட்காருது, எழுற மேலே அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டா, அப்படி சொன்ன உடனே அந்த பையன் வந்து எழுதுட்டான். எதுக்கு தேவையில்லாத கம்முன்னு சொல்லிட்டு அவனு கம்முன்னு கிளம்பி போக பின்னாடிலாம் நம்ம ஹீரோ பார்த்து டர் விட்டுருச்சு. என்னடா நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணு வந்து இவ்வளோ தைரியமாக இருக்காளே, நம்மளாம் இது மாதிரி ஃபேஸே பண்ணதுலேயே, அவ்வளோதான்டா சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணான், ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறதுக்கு 2 பேரும் இறங்கிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையனை திட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அவனும் கீழே இறங்கிறான். கீழே இறங்கிட்டு நம்ம ஹீரோயினோட வம்பிழுக்க ஆரம்பிச்சிடான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினை காப்பாதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த கூகுள் மாஸ்டர் ஐடியா சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான், போய் அந்த ஹீரோயின் தடுக்கிறதுக்கு அந்த பையனை போய் பிடிச்சி தள்ளி விட்றான், கீழே விட்றான், மண்ணடியெல்லாம் வாங்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான், அப்புறமா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டான், ஐயோம்மா தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஓடி போயிட்டான். அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே ஒரு சின்னதாக வந்து இம்ப்ரெஷன் வந்துருச்சு. பரவாயில்ல நம்மளுக்குலாம் இவன் வந்து ரிஸ்க் எடுக்கிறான் அப்படின்னு ஒன்று. அப்போ தான் பரவாயில்ல இது மாதிரி பண்ணாலும் கூட பொண்ணுங்க நல்லா இம்ப்ரெஸ் ஆகும் போல இருக்குது. அப்போ தான் நம்ம வந்து நம்ம ஹீரோட பிரைட்டான ஒரு ஸ்மைல் மூஞ்சில் காமிப்பாங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் கிட்ட அழகாக தான் இருக்கான், போதும் சைட் வச்சுட்டு கதைக்குள்ளாருவா. அப்போ கொஞ்சம் ஸ்கார்ஃப் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கலந்துருக்குமா, நம்ம ஹீரோயின் வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கெலாம் பக்குன்னு ஆயிடுச்சு. அந்த ஹார்ட் வந்து வெளியில் வந்து துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணா, நடந்த விஷயம் என்ன நடந்துச்சு ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கிறான். டே மச்சான் இது மாதிரி பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா எப்படா பண்ணுறது, எப்படா அந்த ஹீரோயின் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா. அப்புறமா அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து காலேஜ் மீன்ஸ்காரி ஸ்கூலுக்கு வரப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஹீரோயின் வந்து பல்ல காமிக்கிறாளா. ஆஹா நம்ம என்ன பண்ண ஒரு சின்ன இதுக்கே நம்ம ஹீரோயின் வந்து என்னை பார்த்து மயங்கிட்டாளா, நான் சொன்னேன்ல நல்லா எப்பயுமே அப்படி தான், என்னெல்லாம் ரேஞ்சே வேறடா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், பில்டப்பாக தரான். அந்த ஹீரோயின் வந்து டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் காமிக்க நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் போச்சு, மனசை வந்து டப்புன்னு வெடிச்சிச்சு. பார்த்தா தம்பி பின்னாடி பாருப்பா, உனக்கு ஹாய் காமிக்கல, நான் பின்னாடி இருக்கேன் அந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் டீச்சருக்கு தான் நான் ஹாய் காமிச்சேன்னு உடனே நம்ம ஹீரோக்கு அப்படியே சமய பல்ப் வாங்கிடுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன் சைடாக அந்த ஆர்ட் டீச்சர், அதாவது ஓவியெல்லாம் வரைவாங்க பார்த்திங்களா, அங்கே வந்து இட் மீன்ஸ் சைனீஸ் ஜாப்பனீஸ்லாம் வந்து இது மாதிரி ஆர்ட் டீச்சர்னு இருப்பாங்க, அவங்களாம் வந்து அந்த கிளாஸ்லும் எடுப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன் சைடாக அந்த ஆர்ட் டீச்சர் பிடிச்சிருக்கோம். இதை வந்து கேட்ட உடனே பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அவ்வளோதான் புஷ்ஷுன்னு சொல்லிட்டு புஷ்வான மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஐயோ மச்சாண்டே இது இந்த பொண்ணு எப்படா கரெக்ட் பண்ணுறது, போய் இந்த ஆர்ட் இவெல்லாம் ஒரு மூஞ்சான்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பண்ணான், போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட புலம்புறான். டே மச்சான் எப்படா கரெக்ட் பண்ண சொல்லிட்டு கேட்க அவங்களும் சில ஐடியாஸ்லாம் சொல்ல. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸு, மச்சான் இந்த பொண்ணுலாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகிற மாதிரி தெரில, நீ பேசாமல் முட்டுறா அப்படின்ன உடனே அப்போ என்னாது நம்ம ஹீரோயின் வந்து அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வருவாள். அப்போ அப்படியே பார்த்தோம், இல்லடாடி நான் வந்து வீரன்டா, நான் வந்து வீரன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்து வீரவாசனம் பேச. அப்போ இந்த பொண்ணை மட்டும் தான் நான் கரெக்ட் பண்ணேன், இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி நான் யாரும் இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பஞ்சலாக சொல்லிட்டான்னா எனக்கு இது மாதிரிலாம் பார்க்குறப்ப கொஞ்சம் எடுப்பிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டான், ஹீரோயின் வந்து அந்த பேக் எடுத்துகிட்டு போன உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு பின்னாடி இட் மீன்ஸ் நம்ம ஹீரோயின் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். எங்கே போகிறான்னா இட் மீன்ஸ் அந்த ஹீரோயின் எங்கே போகிறானோ அப்படியே பின்னாடி நாய்க்குட்டியாக தான் போகிறான். நம்ம ஹீரோ நிறைய பேச்சு பேச நம்ம ஹீரோயின் வந்து சும்மா ஷார்ட்டாக ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி சூஸ் பண்ண தான் ஒன் வேர்ட் ஆன்சர் அது மாதிரி வந்து சறுக்குன்னு பேச நம்ம ஹீரோ தான் வந்து ரொம்ப பேசினே இருப்பான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணுவான். கடைசியில் வந்து எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு ஓ பேபி இங்கே பார்த்தியா அவங்க வீடு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு பாரு தினமும் புதுசாக ஸ்டைலில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன். ரஜினிகாந்த், கமலஹாசன், சூர்யா, விஜய்னு சொல்லிட்டு எல்லா மிக்சரில் நான் ப்ரப்போஸ் பண்ணி உன்னை கரெக்ட் பண்ணல, என் பேர்
என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்கை வந்து வீரவசனமாக விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஆனால் தலைவன் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், அப்படியே இங்கே பக்கம் வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்குமா, அப்படியே ஸ்டைலாக அந்த ஹீரோயின் உட்காந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மேலே சாயிரம் டப்புன்னு அந்த கீழே வந்து கலந்து விழுந்துச்சு. நம்ம ஹீரோயின் டென்ஷன் எடுத்த மச்சான், டேய் முதல்ல நீ இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா, இல்லை நான் சிக்கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், கம்முன்னு வந்து வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா இட் மீன்ஸ் ஹீரோட வீடு வந்து ரொம்பவே பெரிய பணக்காரங்க, எல்லாமே வந்து வெல் சஃபஸ்டிகேட்டட், வெல்லான ஒரு எஜுகேட்டட், நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இருக்கும். ஸோ என்ன பண்ணா, நான் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த போஸ்ட் பாக்ஸ் கண்டிப்பாக சரி பண்ணோம், ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு போஸ்ட் பாக்ஸ் எடுத்து சரி பண்ண பார்த்தா கடைசியில் லூஸ் பையன் என்ன பண்ணுறான், ஹீரோயினை சைட் அடிக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தலையை திருப்பிட்டு அந்த ஆணிலே இட் மீன்ஸ் அந்த சுற்றிலே வந்து அவன் கையை அடிச்சுக்கிறான். அடித்த உடனே நம்ம ஹீரோயின் கம்முன்னு இருப்பாளா, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஹீரோ வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருவான். பரவாயில்ல, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான், வேணும்னே இது மாதிரி பண்ணியிருப்பான் போல தெரியுது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஹீரோ வந்து வீட்டுக்கு கூப்பிட்றான். வீட்டுக்கு கூப்பிட்டு என்னடா ஒன்று பிரச்சனை, எதுக்குடா பின்னாடி ஃபாலோ பண்ணணுன்னே, இது பாரு நான் வந்து உன்னை லவ் பண்ணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சும்மா இது மாதிரி டவுட் கேட்காத, கேள்வியும் கேட்காத, எப்படியோ ஒன்று வந்து நான் லவ் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, சரிவா உனக்கு என்ன பசிக்குதா இல்லையா, நம்ம ஹீரோயின் கேட்க, ஆமாம் கொல்ல பசி எனக்கு பசிக்குது, இப்போ கண்டிப்பாக நான் சாப்பிட்டே ஆகணுன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், சாப்பாடு எடுத்து சொன்னோடனே பிரெட் எடுத்து கொடுத்துருவான். என்ன இவன் பிரெட் எடுத்துறாள், சரி ஆமாம் நீ வெளியில் எங்கே போயிட்டு வந்து, எங்கே போயிட்டு வந்தோடனே நான் வந்து பார்ட் டைம் ஜாப் போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னோடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் கஷ்டமாயிடும். சரி உங்கள் அம்மா அப்பா இல்லையா அப்படின்னோடனே, இல்லை எங்கள் அம்மா அப்பாலாம் இல்லை, அவங்க வந்து அவ்வளோதான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக சொன்னோன்னே அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, ஓஹோ இவன் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்காளா. ஆனால் ஹீரோனோட பேக்ரவுண்ட்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு எதுவும் தெரியாதுனால பெருசாக வந்து எதுவும் பண்ணல. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான், இங்கே பாரு நீ வந்து தனிமையான ஆள்லாம் கிடையாது, உன்னோட கூடக்கு வந்து நான் என்றைக்குமே தொடையாக தான் இருப்பேன், நீ வந்து தனிமையான ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் கடுப்பாயிடுது. யார் சொன்னால் நான் வந்து தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோச்சிக்கிட்டு போயிடறேன். ஏன்னா என்றைக்குமே இது மாதிரி செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இட் மீன்ஸ் எந்த ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லாம் இல்லாமல் தனியாக வாழ்கிறவங்களுக்கு என்றைக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும். நான் வந்து தனி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், லூசு பையன் மாதிரி நீ வந்து தனியாக இருக்கா அப்படின்னு ஓப்பனாக சொன்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து கடுப்பாயிருச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே சமையல்லாம் சாப்பிட்டு அப்போ டக்குன்னு வந்து அவன் மண்டையில் வந்து ஒரு பல்ப் எரியுது. எது சொன்னால் என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் நாள் பார்த்தா அந்த ஹீரோயினோட வீடு இருக்கும் பார்த்தீங்கன்னா, பக்கமே வந்து அந்த வீடு வந்து ரெண்டடாக இருக்கும். ஸோ அந்த வீட்டை வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு அங்கே பக்கம் வந்துடும். பக்கம் வந்தோடனே இட் மீன்ஸ் ஹீரோ வந்து வெளியில் வருவோம், பால்கனியில் வரப்போ நம்ம ஹீரோயின் வெளியில் வருவாளா, பார்த்த உடனே என்னடா இங்கேயோ வாய்ஸ் கேட்குது. நம்ம ஹீரோயின் திரும்ப, ஹே ஹாய் கியூட்டி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா மாதம் வந்து 2-3 டைலாக் சொல்ல, ஐயோயோ இவனா நீ எப்படா இங்கே வந்தனோடனே, இங்கே வந்து ரூம் காலியாக இருந்துச்சு, அதான் இந்த பக்கம் வந்துட்டேன், எப்படி மாமா என்ட்ரி சூப்பராக இருக்கா அப்படின்னோடனே அவ்வளோதான் தலை திருக்கி ஓடியே போயிட்டா. அப்புறம் என்ன பண்ணுறான் நம்ம ஹீரோ, இதெல்லாம் திரும்பி போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லிக்கிறான், டே மச்சான் இப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு இட் மீன்ஸ் நான் வீட்டு பக்கமே வந்துட்டேன்டா, அவள் தான் வீட்டு பக்கம் வந்தோடனே இனிமேட்டு அவளை கரெக்ட் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன், அவள் தான் 10-20 குழந்தைங்களை பேக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக டைலாக் பேச, ஐயோ இவன் தொல்லை தாங்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சமக்காண்டாயிடுறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, அவங்க வந்து திரும்பி இட் மீன்ஸ் அந்த பசங்களாம் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின்லாம் வந்து வீட்டுக்கு போயிடறாங்க. அப்போ என்னது, நம்ம ஹீரோயின் வெளியில் வந்து இட் மீன்ஸ் வீட்டுக்கு வெளியில் கடங்காரங்களாம் வந்துட்டாங்க. கடங்காரங்களாம் வந்து டக்குன்னு தட்டி, ஏய் பொண்ணு எங்கே இருக்க, வந்து கடனை கொடு அப்படின்னோடனே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடுது, ஓஹோ கடன் வாங்க ஏதோ பண்ணுறாங்கன்னொடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவளோட வீட்டில் தான் இருக்காளா. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சோடனே எப்படியாச்சும் ஹீரோயினை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த இடத்துல விட்டு இட் மீன்ஸ் அந்த கடங்காரங்கெலாம் போய் சண்டை போட்டு பேசல, வெளியில் பால்கனி இருக்குது பார்த்தீங்களா, அது மூலிமா ஜம்ப் பண்ணி ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தான். வந்தோடனே இங்கே பாரு என்ன நீ நம்பு, இப்போ கடங்காரங்க வந்துட்டாங்க, அவன் பெரிய பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டிங்லாம் கொடுத்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான், ஹீரோ சொல்கிறத கரெக்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்து அந்த பால்கனி மூலிமா வந்துட்டான். பட் நம்ம ஹீரோயின் வெளியில் வரப்போ கொஞ்சம் பயம், ஏன்னா ஜம்ப் பண்ணதே இல்லையா. அப்போ வந்து ஹீரோ வந்து நான் உனக்கு தாங்கி பிடிச்சிக்கிறேன், நான் வந்து கண்டிப்பாக உனக்கு பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக சொல்லணுன்னு என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோயின் வந்து அப்படி டக்குன்னு வந்துடுறான். வந்தவ ஸ்ட்ரைட்டாக ஹீரோ மேலே விழுந்தவுடனே நம்ம ஹீரோக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. அப்படியே வானத்துக்கு கீழத்துக்கும் பட்டர்ஃப்ளை பறந்தவுடனே நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே ஆஹா இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சிடறான். ஸோ அப்புறம் கடங்காரன் என்ன பண்ணுறாங்க, மீன்ஸ் ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தர்றாங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அதே சாக்கில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த மீன்ஸ் ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ என்னாச்சு, அந்த கடங்காரங்க வந்து ஹீரோயினோட வீட்டில் தான் பக்கம் யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே போயிடறான். அந்த சமயத்தில் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் உன்னோட கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக டைலாக் பேசி நம்ம ஹீரோயின் அப்படி கட்டி பிடிச்சின்னு இருக்கான். இவளை வந்து நான் விடமாட்டேன், இவள் வந்து என்னடா கடங்காரனாக இருந்தாலும் ப்ளீஸ் இவ்வளோ எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஓவராக கட்டி பிடிக்கிறாங்க. தம்பி கொஞ்சம் எல்லாம் மீற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த கடங்காரங்களே மேலேயும் கீழேயும் பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு பொண்ணு நீ வந்து ரொம்ப ஓவராக கடன் வாங்கியிருக்க, ஸோ நீ சீக்கிரமாக கடன் கட்டலாம், அவ்வளோதான் உன்னை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு ஓவராக மாட்டிட்டு போக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், இல்லை நான் இவ்வளோ வந்து எந்த பிரச்சனைக்கும் வந்து எல்லாத்துக்குமே நான் இவ்வளோ வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், கட்டி பிடிச்சே பேசுகிறான்னா எனக்கே கொஞ்சம் காண்டாயிடுச்சு. இவ்வளோ க்யூட்டான பொண்ணை கட்டி பிடிக்கிறாடே தம்பி
கம்முன்னு கிளம்புடானோடனே ஓகே பேக் டு த ஸ்டோரி. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா, இங்கே பாரு அவங்க வந்து போயிட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நீ போது விடுனோடனே அப்போ தான் வந்து ஹீரோவுக்கு வந்து சுயநினைவே வருதான் பார்த்துக்கோங்க. அப்புறமா இவன் வந்து பேக் டு த ஸ்டோரி படி பின்னாடி வந்தான். அப்புறம் வந்தோடனே என்ன ஆச்சு, அப்போ ஹீரோ என்ன கேட்பான், என்ன பசிக்குதா அப்படின்னோடனே அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 2 பேருமே வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ பொண்ணுங்களுக்கு சிம்பிள் தான், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா பிடிக்கலையா சாப்பாடு கொடுத்திங்கன்னா கம்முன்னு வந்து கூல் ஆகிடுவாங்க. ஸோ அப்புறமா நெக்ஸ்ட் நாள் என்ன பண்ணால் கிளாஸுக்கெலாம் போயிட்டாங்க. கிளாஸுக்கெலாம் போனப்புறம் இட் மீன்ஸ் அந்த ஆர்ட்டு டீச்சர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக உட்காந்து ஆர்ட்லாம் வரைகிறாங்க. வரைகிறப்ப நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறா, நம்ம ஹீரோ வந்து என்ன தான் பார்க்குறாலோ இட் மீன்ஸ் ஹீரோ தான் பார்க்குறோம் நம்ம ஹீரோ நினைக்க பார்த்தா ஆர்ட் டீச்சர் தான் பார்த்துருப்பா, இட் மீன்ஸ் அந்த ஓவிய டீச்சர் தான் பார்த்துருப்பாளா. அப்படியே பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அப்படியே வயிற்றுச்சலாம். அது இந்த ஆர்ட் டீச்சர் இந்த ஓவிய டீச்சருக்காலே இந்த பென்சில் எடுத்து அப்படியே சுருகி விட்டா, இந்த ஜான்விக் படம் மாதிரி ஒரு பென்சில் சுருகி விட்டா என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக கற்பனை பண்ண அந்த ஓவியன் டீச்சரை வந்து நம்ம ஹீரோயின் பக்கம் வந்தோடனே அவன் மூஞ்சில் அப்படியே பிரகாசமும் பல்பெரி தான். இதை பார்க்க நம்ம ஹீரோ அப்படியே வெறியாது. டே தம்பி, நான் வந்து ஜாப்பனீஸில் ஹீரோவாக இருக்கேன், இனி வந்து ஜான்விக்காக மாற்றிடான்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்க. அப்புறம் என்னாச்சு, இட் மீன்ஸ் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோவே போய் டேட்டா கேட்டதான். சார் இது மாதிரி அந்த பொண்ணு இருக்காளே, அந்த பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோடனே நம்ம சாருக்கும் தெரிஞ்சிருது, தம்பி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவள் வந்து என்னோட நல்ல ஸ்டூடெண்ட்டு, அவள் வந்து இந்த ஆர்ட் காம்படிஷன் இட் மீன்ஸ் இந்த ஓவியம் காம்படிஷன்லாம் வந்து நல்லா வந்து இட் மீன்ஸ் ஓவியம்லாம் வரைஞ்சின்னா அவளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சி வெளிநாட்டுக்கு போய் நல்லா படிப்பா, அதுவும் வெளிநாட்டுக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. அதே மாதிரி அவர் வச்சிருக்க கடனை கட்டணும் தான் ஆசைனோடனே நம்ம ஹீரோக்கு அப்போ தான் ரியாலிட்டி புரியுது. ஓஹோ இதுக்காக தான் வந்து இந்த ஓவியன் டீச்சர்கிட்ட நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணா, திரும்பியும் வந்து நடராஜா சர்வீஸ் மாதிரி நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். எங்கே போனாலும் நாய்க்குட்டியாக நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அப்போ போகிறப்ப என்னாவது நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் திடீர்னு பல்ப் எரியுது போல இருக்குது மண்டையில். நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அம்மா உன்னோட ஆசை என்னன்னொடனே அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாள், என்ன தான் எனக்கு வந்து இந்த சின்ன வயசுல இந்த பாட்டை மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்தி சம்பாரித்து நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், நல்லா ஸ்காலர்ஷிப் வாங்கணும், நான் பெரிய காலேஜில் படிக்கணும், காலேஜில் படித்து நான் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து இது மாதிரி எனக்கு ஒரு எந்த ஒரு கோலுமே இருந்தது, இதுமாதிரி தான் கோல் வந்து வரைஞ்சி ஃபிக்ஸ் பண்ணும் போல இருக்குன்னு அப்போ தான் நம்ம ஹீரோயின் நினைப்பான். அப்போ ஹீரோக்கும் தெரிஞ்சிருது நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, அதே மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, இவன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். அதனால் நான் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணுறப்ப சரி நம்ம எல்லாமே ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போகலாம், நம்ம வந்து இந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ்லாம் பார்க்குறவா அப்படின்னு சொல்லி நீ ஹீரோயின்ட்ட சொல்லு, அதே மாதிரி நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வரோம், நீ வந்து ஹீரோயினை கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோகிட்ட சொல்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணோம், இங்கே பாரு நாங்கள் எல்லாமே ஃபீல்ட் ட்ரிப் போகிறோம், ஸோ நீ வரையா ரொம்ப ஜாலியாக இருக்கும், அங்கே வந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸ் பார்க்கலாம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய இடத்துக்கு போனோடனே நம்ம ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு ஹெசிடேட் பண்ணுவாள், இட் மீன்ஸ் வெளில வர முடியாது, என்ன நீ ஆவனா எல்லாத்துக்குமே ஹெசிடேட் பண்ணுற, என்ன வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக கேட்பானா. நம்ம ஹீரோ வந்து கடுப்பாயிடா, உனக்கு என்ன தெரியும் என்னோட கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக மூஞ்சி தூக்கி வச்சுருவாளா. அப்புறம் என்ன பண்ணுவான், இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நீ இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், பேட்டை வாங்கி வச்சுருவான். அப்புறம் அடுத்த என்ன ஆகும், திரும்பி நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், திரும்பி வருவான். வந்தவுடனே பார்த்தா கடங்கரெல்லாம் வரது பார்த்தோன்னே அவ்வளோதான் தலை தடிக்க ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறான். ஐயோ சார் நான் வந்து எதுவுமே பண்ணல, நான் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னோடனே அப்போ தான் வந்து கடங்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா இட் மீன்ஸ் அந்த பைசல் பண்ண வேண்டிய அமௌண்ட்லாம் வந்து வாங்கிட்டு கீழே வந்து நிற்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த கடங்காரனே வந்து நம்ம ஹீரோட்ட பேசுவான், தம்பி எங்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லை, நாங்கள் வந்து இவளோட அப்பா சர்ஜரிக்கு வந்து ரொம்பவே வந்து பணம் கொடுத்துறோம், அப்போ வந்து அவங்க அம்மாவும் வந்து நிறைய கடன் வாங்கிட்டாங்க, இட் மீன்ஸ் நாங்கள் வந்து ஃபுல் கடனை வாங்கினா கூட ஏதோ 10% அட்லீஸ்ட் ஒரு 50% வாங்கினாலே போதும், அந்தளவுக்கு கடன் இருக்குது, ஸோ ப்ளீஸ் எங்களால் வந்து அவளுக்கு வந்து பார்த்துக்க முடியாது, ஸோ நீங்கள் தான் வந்து அவள் ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு உடனே அப்போ தான் வந்து ஹீரோக்கு தெரியுது, ஓஹோ இவன் வந்து பண கஷ்டம் இருக்கிறதுனால தான் வந்து அந்த ட்ரிப்பெல்லாம் வரல போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினுக்காக இப்போ போய் அவன் வந்து வேலை செய்கிறான். எப்பயுமே வந்து என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோயினுக்காக இந்த டின்னரு குக்கிங்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப்லாம் போயிட்டு ஹீரோயினுக்காக வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் காசெல்லாம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடான். அப்புறமா அந்த ஒவ்வொரு டைம் இட் மீன்ஸ் அந்த டின்னர் டைமு அந்த இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேக் மாதிரி இட் மீன்ஸ் ஹாப்பி டே, ஹாப்பி குட் நைட், குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறான்னா இது பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான், அப்படியே லைட்டாக வந்து இம்ப்ரெஸ் ஆகிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா, சரி அந்த ஃபீல்ட் ட்ரிப் வந்து நானும் வரேன், எல்லாருமே சேர்ந்து போய் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலான்னு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் நம்ம ஹீரோயின் வாழ்வாள். எப்பயுமே வந்து 10 பேர்ட்ட பேசவே மாட்டேன், ஏன்னா காசு பற்றாக்குறை, அதே மாதிரி படிக்க முடியாது, அதே மாதிரி என்னவோ பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கப்போ இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோடனே எல்லாருமே வந்து ஈஸியாக மிங்கிளாரா, எல்லாருமே வந்து ஜாலியாக பேசுகிறா பழகிறா. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக பேசுவாங்க.
அப்போ நைட் ஆனோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஒரு இந்த காட்டோர பகுதிக்கு வந்து கூட்டு போவான். ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த மீன்ஸ் விண்வெளியில் அந்த கான்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரோட கான்ஸ்டலேஷன் அதெல்லாம் காமிச்சோடனே அப்படியே மெய்மறந்து போயிடா நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணால், சரி இப்போ வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிடலாம், இப்போ ப்ரப்போஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் சீனரி, இப்போ ப்ரப்போஸ் பண்ணால் நல்லா இருக்கணுன்னே. அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப மெய்மறந்து பார்ப்பாள், அவள் கண்ணு தனியாக வரும். இட் மீன்ஸ் இந்த அளவுக்கு நான் ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரி பார்த்ததில்ல. அப்போ வந்து லைட்டாக வந்து கஷ்டங்களை சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடும், ஓ இது வந்து நம்ம லவ் சொல்ல வேண்டிய கரெக்டான டைம் இல்லை, இப்போ வந்து சந்தோஷத்தை தான் நம்ம வந்து பகிர்ந்துக்கணும், சந்தோஷம் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த ஸ்டார்ஸ் பற்றி, அந்த இட் மீன்ஸ் அந்த சுற்றி இருக்க அந்த சில்லான காற்று பற்றியும் ரொம்ப அற்புதமாக வந்து வர்ணிச்சிருப்பானா. இதில் வந்து ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ரொம்ப டச்சிங்காக இருக்கும், ஏன்னா இது மாதிரி இரவு நேரத்தில் ரொம்ப மைல்டான காற்றுலையும் யாரும் இது மாதிரி என்கிட்ட பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஏக்கம் இருக்கும். இட் மீன்ஸ் லவ் அப்போ தான் வந்து டிங்குன்னு வெளியே எட்டி பார்க்கும். பட் என்ன பண்ணுறது, அவளோட கோல் தான் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஹீரோயின் திரும்பி வந்து அவளோட கோலுக்கே வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு வந்துடுவான். நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தமாயிடும், எப்படா இந்த பொண்ணை கட் பண்ணுறது, என்ன பண்ணாலும் வந்து ஏதோ ஒரு சாட்டில் வந்து வெளியில் போயிடறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கவலையாக இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் என்னது, இட் மீன்ஸ் அந்த ஃபீல்ட் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த கிளாஸில் அட்டன் பண்ணுறப்ப இன்னொரு டீச்சர் வந்து என்ன சொல்கிறாரு, இது மாதிரி அந்த ஓவியர் டீச்சர் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட் டீச்சர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிடுவார், அவருக்கு வந்து ஊரில் ஏதோ சில பிரச்சனையாக ஃபேமிலி இஷ்யூ, அதனால் அவர் சீக்கிரமாக கிளம்பிடுவார். ஸோ இப்போ ஏதாச்சும் பார்க்கணுன்னா நினச்சி போய் இது வந்து தாராளமாக பார்த்துருங்கன்னொடனே நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஹீரோயின். ஆனால் ஹீரோயின் வந்து அப்படியே மண்டையிலே குண்டே இறக்கி போட்ட மாதிரி ரொம்ப கவலையாகிறான், ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஆர்ட் வந்து நல்லா இது பண்ண சொல்லிட்டு நம்பியிருந்தான். ஸோ என்ன பண்ணா, அந்த ஆர்ட் டீச்சருக்காக ஒரு பொக்கேலாம் வாங்குவாள், பொக்கேலாம் வாங்கிட்டு சரி சார் போய் கொடுக்கலான்னு ஒன்று. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், அந்த இட் மீன்ஸ் மாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னே நிற்பாளே மாடி, அந்த மாடிக்கு போய் நின்று ஒவ்வொன்று வந்து ஒப்பாரி வைக்கிறான். என்ன மட்டும் யாருக்காடு இப்படி பண்ணிட்டீங்க, நான் வந்து யாரெல்லாம் எனக்கு பிடிக்குன்னு சொல்லணும் சீக்கிரம் பிடிச்சிருங்க, முதல்ல எங்கள் அப்பா பிடிச்சிங்க, அம்மா பிடிச்சிங்க, இப்போ வந்து இந்த ஆர்ட் டீச்சர் பிடிக்கிறீங்க, அப்புறம் கூடிய சீக்கிரம் ஹீரோவும் பிடிச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுவா. அழுது என்ன போய்டுவா, அந்த ஆர்ட் டீச்சருக்கு வந்து அந்த பொக்கே கொடுக்காம வீட்டுக்கு போய்டுவான். வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வருவாள். இட் மீன்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ரெஸ்ட் எடுப்பாள். அப்போ என்னது, நம்ம ஹீரோ வந்து கிளம்பலான்றப்ப என்னடா இது ஹீரோயின் காணுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீவரிஷாக இருக்கும். என்னடா இது திடீர்னு ஃபீவரான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், அப்புறம் அந்த டேப்லெட் அப்புறம் சில மெடிசன்ஸ் டானிக்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கொடுத்துருவோம். கொடுத்த உடனே கொஞ்சம் நீ வந்து நல்லா உடம்பு பார்த்துக்கோ, நான் வந்து இன்றைக்கி ஆஃப் டே தான் ஸ்கூலு, ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு நான் வந்து மதியமே வந்து வந்தேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேசி அவளை வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பண்ணி தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட ஸ்கூலுக்கு வந்துடும். ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அந்த ஆர்ட் டீச்சர், அந்த ஓவிய டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து அடுத்த வாரம் தான் கிளம்புற மாதிரி இருந்துச்சு, பட் இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனை சீரியஸாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து ரிசைன் பண்ணி கிளம்பிடுறேன், ஸோ இன்றைக்கி தான் வந்து நான் உங்களெல்லாம் பார்த்து பேசுகிற கடைசி நாள்னு சொல்லிட்டு ரொம்ப டச்சிங்காக பேசுகிறோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ இப்போ வந்து ஹீரோயின் வந்து பார்க்கணும்னா ரொம்பவே வருத்தமானு சொல்லிட்டு என்ன தான் அவனுக்கு வந்து ஃபீவராக இருந்தாலும் இங்கே பாரு டக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஸ்கூல் விட்டு அப்படியே காம்பவுண்டில் குச்சி வெளியில் வந்து ஹீரோயின் போய் பார்த்து இது மாதிரி ஆர்ட் டீச்சர் வந்து இன்றைக்கி கிளம்புறாரு, ஸோ இன்றைக்கி வந்து நீ பார்த்தா தான் வந்து உனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான், அவனே வந்து கையால் அப்படியே தூக்கி மாட்டி பிடிச்சிட்டு கொண்டு வருவான். அதே மாதிரி வீல் சேரில் கொண்டு வருவான், ட்ரெயின்லையும் வந்து இது பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவான், நம்ம ஆர்ட் டீச்சர் கூட வந்து சேர்த்து வச்சிருவான். நம்ம ஹீரோக்கு என்னென்னா, என் கூட தான் இல்லைனாலும் நம்ம ஆர்ட் டீச்சர்கிட்டாச்சும் வந்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கிறுக்கு புத்தி என்ன பண்ணுவான். கடைசியில் அந்த ஆர்ட் டீச்சர் வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினும் போய் பேசுவாள். இட் மீன்ஸ் சார் நீங்கள் போகிறீங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னொடனே, இல்லைம்மா நீ வந்து இது மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு இருக்க மாதிரி சொன்னாங்க, பட் ஆனால் உனக்கு வந்து தெளிவான மைண்ட் செட் தான், நான் வந்து எவ்வளோ விஷயம் வந்து உங்களுக்கு கற்றுத்தரணுமோ நான் வந்து கற்றுத்தரேன், அதே மாதிரி உனக்கு ஏன் ரெஃபரன்ஸ் மாதிரி தாராளமாக எனக்கு கால் பண்ணு, நான் வந்து என்றைக்குமே உனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், என்றைக்குமே உனக்கு வந்து ஒரு அப்பாவாக இருப்பேன் அப்படின்ன உடனே அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்குது, நம்ம என்றைக்குமே வந்து சாதிப்போம்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து வெளியே வருது. அப்போ என்னாச்சு, நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சோன்னே நான் வந்து பார்த்தியா உனக்கான விஷயம்லாம் நிறைவேற்றிடுவோன்னே அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாள். பரவாயில்ல நம்ம ஹீரோ வந்து நம்மளுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணானே, சரி இது மாதிரி ஒரு பயணம் இருக்கிறதுக்கு நான் வாழ்க்கையில் கொடுத்து வச்சுருக்கணும், என்ன தான் வந்து நான் வந்து இந்த இட் மீன்ஸ் ஃபாதர் இழந்தாலும் மதர் இழந்தாலும் இந்த டீச்சர் இழந்தாலும் இந்த மாதிரி பையனை தான் நான் வந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், நான் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு லவ் ப்ரப்போசல் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் இட் மீன்ஸ் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான், நான் வந்து என்றைக்குமே உனக்கு வந்து அப்பாவாக இருப்பேன், ஒரு அம்மாவாக இருப்பேன், ஒரு தம்பியாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், நான் வந்து என்றைக்குமே உனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருப்பேன்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறேன். இது மாதிரி லவ் ப்ரப்போஸ் நான் வந்து எதிர்பார்த்துருந்தேன், நான் இதை பார்த்தோன்னே சரி இப்படிலாம் ஒரு ப்ரப்போஸ் பண்ணாங்களா, இது மாதிரி ப்ரப்போஸ் பண்ணால் முதல்ல செருப்பால் எடுத்து அடிச்சிருவாங்க, முதல்ல நீ லவ்வராக அப்படின்னு சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் இதோட மாதிரி ப்ரப்போசல் தான் இந்த ஹீரோயின் எதிர்பார்ப்பாங்க போல இருக்குது, இட் மீன்ஸ் பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க போல இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து கடைசி என்ன பண்ணுவாங்க, ஒரு கிஸ்ஸோட இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த படம் பார்க்குறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபன்னியாக தோணுச்சு, அதனால் ரொம்ப ஃபன்னியாகவே இந்த படத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ டைம் வந்து கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ see you in the next video, then டாடா பை பை, see you the next time.